தென்னாப்பிரிக்கத்து காவிரி நாட்டிலும் தென்முனை அடுத்த தீவுகளிலும் பரவியுள்ள இத்தமிழ்ச் சாதி காலடி ஒன்றும் கைரடி ஒன்றும் அவர்கள் டும் டும் வெரி குட் வெரி குட். அவகிட்ட பேர் என்ன இல்லை, அவன் ஒரு எழுத்தாளன் சுதந்திரமாக தானே பேசுவான். இது செய்கிற பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நான் அந்த நாட்டை விட்டு போகாமல் இருந்தால் ஏதோ ஒன்றில் சிக்கப்பட்டுருக்கேன். சும்மா இருந்தாலும் விட மாட்டேன். அது அப்படி ஒரு காலம் 75க்கு பின்னால் வந்துட்டு ஒரு ட்ரெயினில் வந்து கொண்டிருந்தேன்னா பயங்கரவாத சட்டம் முதலாம் நிறைவேற்றுறாங்க. ட்ரெயினுக்குள்ளேயே கிளிநொச்சியில இருந்து ஏரிக்கு ஒரு ஆள் சொல்கிறேன். நேற்று தான் 2-3 கொடிகளை கொண்டு போட்டு பண்ணை பாலத்துக்குள்ளே போட்டிருக்காங்க போலீஸ். அவன் சொன்னான், நான் வீட்டில் நான் இப்போ கட்டடிலாம் வந்தேன், ரூமில் ஒரு தரம் இல்லை, கடிதம் உடைச்சு பார்த்தா அம்மா செத்துட்டாங்க. என்ன எங்கே போகிறேன், கோயிலுக்கு போகணும், அம்மாவுக்கு ஒரு முளதிரி கொடுத்தோம், அம்மா செத்துனா அது 3 மாதம் ஆச்சு. ஷெல் அடிக்க ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருந்து. செம்பருத்தி பூ மறந்தேன், செவ்வளனி நிறம் மறந்தேன் என்று இந்த அதாவது எல்லாம் அந்த மறந்து கொண்டு போகுது. இது வேறு ஒன்று. எங்களை வீடு வழியே வள வழியே இருக்கிற அந்த சுதந்திரம் இல்லைத்தானே. எனக்கு இந்தியாவுக்கு வரதான் விருப்பம். இலங்கைக்கு போய் எல்லாம் இருக்கிறது. அவங்க இன்னும் தப்பியோடு நாடு வேற எங்களுக்கு உதவி செய்யணும். அந்த அது கோபத்தை கொடுக்கும். தமிழர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். காலம் செல்வம் என அறியப்படும் செல்வம் அருளானந்தம் நம்முடன் இருக்கிறார். இவர் ஒரு எழுத்தாளர். இலங்கையிலிருந்து ஒரு அகதியாக புறப்பட்டு கனடா வரைக்கும் சென்ற தன் அனுபவங்களை 3 நூல்களாக எழுதியுள்ளார். இந்த நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளது. நடிகர் கமலஹாசன் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய புத்தகங்கள் என இந்த 3 நூல்களையும் குறிப்பிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. செல்வத்துடன் பேசலாம். வணக்கம். வணக்கம். நீங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணம் பக்கத்தில் சில்லாலைங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். அங்கேருந்து வெளியேறி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு ரஷ்யாவில் மாஸ்கோ, அப்புறம் பெல்ஜியம், அப்புறம் ஃப்ரான்ஸில் பாரிஸ், அப்புறம் கனடாவில் டொரண்டோ, இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிகளில் நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்திலேருந்து இந்த மாதிரி பெரிய சிட்டிகளில் வாழ்கிறவங்களுக்கு முறைப்படியான விசா பாஸ்போர்ட்டு வச்சுட்டு இருக்கிறவங்களே ரொம்ப சிரமப்படுவாங்க. நீங்கள் ஒரு அகதியாக பாஸ்போர்ட் விசா எல்லாம் இல்லாமல் வர அந்த நாடுகள் வந்துருக்கீங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு? அதுதான் பெரிய சேலஞ்ச். ஒரு ரூம் எடுக்கிறேன்னு சொல்ல அது சரியான கஷ்டம். பாரிஸ் போன்ற ஒரு பெரிய நகரத்தில் ஒரு ரூம் எடுக்கிறது பெரிய, அப்படியான இடங்களில் ஒரு ரூம் தச்சல ஒரு ஆளே கிடைச்சா 10 பேர். அப்படித்தான் எனக்கு அந்த வேலையில் அவங்களை முதல் சொல்லி வேலையால் ஒரு ரூம் கிடைச்சிது. அப்போ அதில் நாங்கள் ஒரு 10 பேர். அது குறிப்பாக நான் இந்த ஈரோஸ் அமைப்போட தொடர்பில் இருந்தபடியே ஈரோஸ் தோழர்களாக இருப்பேன். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இரவு வெளிசனி சமைப்போம் என்று சொன்னால் ஒரு கோழி, ஒரு ஒரு சோறு, நண்பர்கள் வந்து கொண்டிருப்பேன். அந்த ஒரு கோழி தான் இருக்குது. இப்போ அதுக்கு தக்கதாக உருளைக்கிழங்கு வெட்டி போட்டு கொண்டே இருப்போம். ஒரு 15-20 பேர் வருவாங்க தண்ணி அடித்து அந்த சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, அரசியல் பேசுகிறதுக்கு, நாட்டில் பேசுகிறதுக்கு ஒரு 15 பேர் இருப்பேன். இப்போ படுக்கிறது என்று சொன்னால் கூட சில பேர் படுத்துடுவாங்க. அப்போ படுத்தால் வேலையால் வாரவனுக்கு இடம் இருக்காது. இவனிடம்னா தான் அவன் படுக்கிறான். அவனை படுக்காண்டா பெட் ஒன்றும் இல்லை. நீங்கள் பெட்ஷீட்டை விரித்து போட்டு இன்னொரு பெட்ஷீட்டெல்லாம் போட்டுக்கொண்டு படுக்குவோம். அது ரொம்ப குளிரான இடம். குளிரான இடம். இப்போ தலைவணியெல்லாம் சிலவர்களுக்கு கிடைக்காது. ரொம்ப சண்டை வரும். சிலவர் எடுத்து எங்கேயும் ஒழிச்சு வச்சுருவாங்க நாம் படுக்கிறது. அந்த பிரச்சனைகள் இப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா கனடாவில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறோம், பெரிய வீடுகள் வசதிகளோடு. அங்கே இருக்க அந்த ரூம் பிரச்சனை இருக்கிற பிரச்சனைன்றது சாப்பாடு கஷ்டம்தான். இப்போ எங்களுக்கு ஒரு இடியப்பம் புட்டு அதெல்லாம் கிடைக்காது. சோறுண்டு தான் அதுக்கும் கோழி கொண்டு வேண்டி சமைச்சு போட்டு அப்படி எல்லாம் படியாது. அப்போ என்னைக்கு என்னவோ இந்த கம்பெனியால் வீடு எடுத்தபடியால் டாய்லெட் புரிம்பாய், குளிக்கிற இடம் புரிம்பாய், குசினி புரிம்பாய், ஒரு ரூம் அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ ஒரு சின்ன சம்பவம். ஒரு நண்பர் தன்னுடைய நண்பரை விருந்து கலைக்கிறேன். அவர் அப்போ தான் அவருடைய மனைவி ஊர்லேருந்து வந்தோம். அவர் தேய்ச்சி போயிட்டு அவர் வந்த உடனே அப்போ அவள் எங்களை ரூமுக்கு வர எல்லோரும் தெரிவிச்சா என்ன கிட்டதான் ரூம்ன்ட்டு. அவள் நான் சொன்னேன் என்கிட்ட ரூம்ன்ட்டு. ஏன்னா எங்களுடைய எல்லாம் குளிக்கிற வசதி எல்லாம் இருக்குது, எல்லாம் தனித்தனியாக இருக்குன்ட்டு. நான் சொன்னேன் எனக்கு வேலையார் அந்த கம்பெனியை எனக்கு எடுத்து தந்துவாங்க,
பெரிய ரெண்டான் அதெல்லாம் 10 பேர் இருந்து நாங்கள் பிடிச்சோம். அவள் தன்னை புருஷனை கூப்பிட்டு அவன் வந்து அண்மையான இளம் தம்பதிகள். அவள் திடீர்னு இடைநிலை கல்யாணம் முடிச்சுட்டீரோன்னு நான் சொன்னேன், இல்லை என் வீட்டில் பார்க்குறாங்க பண்ணுன்னு சொன்னேன். அவள் கூப்பிட்டா தன்னை கணவரை, பணம் பொம்பளை, உனக்கு இவர் கல்யாணம் முடியலை, இவருக்கு ஒரு தனி ரூம் இருக்குது, வேலை இருக்குது, உனக்கு ஒரு ரூம் இல்லை, குளிக்கிறதுக்கிட்ட நீ ஏன் கல்யாணம் முடிச்சீங்க என்னன்ட்டு அவளுக்கு அதில் சண்டையாக போச்சு. அந்த அப்படி அது அவள் வந்து தன்னுடைய அந்த ஆற்றாமையோ அதுலேருந்து அவளை ஒரு புது கணவரை அவள் திட்டுறா. நீ எல்லாம் இப்படி ஒரு வசதியான ரூம் இல்லாமல் நீ என் கல்யாணம் முடிச்சோம், நீ என்ன கூப்பிட்ட நீ என்று. அந்த அந்த சம்பவத்தை நான் அந்த எழுதித்தர பக்கத்தில் எழுதியிருக்குது. அந்த அப்படியான ஒரு நிலைமையில நாங்கள் வாழ்ந்தோம். நாங்கள் அப்போ என்ன எண்ணம் என்னென்று சொன்னால், நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டாலும் ஊரில் எங்களுக்கு ஒரு நாடு கிடைச்சிடும், நாங்கள் திரும்பி போயிடலாம் அப்படி ஒன்று தான் தாங்க. இப்படி கனடா ஆஸ்திரேலியான்றது அந்த எண்ணம் இல்லாமல் இல்லை. அப்படித்தான் இந்த பெரும்பான்மையானாக்கள் அந்த ஐரோப்பாவில் வாழ்ந்தது. அது பின்னாளில் அது அப்படி இல்லாமல் போச்சு. நீங்கள் என்னென்ன நாடுகளை கடந்து வந்திருக்கீங்க குறிப்பாக? இல்லை, நான் வந்து பெரிய கஷ்டப்படலை. அதில் தாஸ்கண்டன் வந்து அதில் ஃப்ளைட் மாறி மொஸ்கோ போய் அங்கே 3 நாள் உண்டு. அங்கே அதில் இருந்து பெல்ஜியம் போய் அதெல்லாம் சிக்கப்பட்டது. இப்போ அதுவும் கிளியராக முடிஞ்சு பரிசுக்கு போயாச்சு. எனக்கு இப்போ வந்து பின்னாலே உழைக்கிறது அது துணி வரைக்கும் எனக்கு ஒரு ஐரோப்பா பார்க்கணும், எனக்கு இந்த நாட்டில் இத்தாலி போகணும். எனக்கு நோர்வேயில் உறவினர் இருக்கு. அதுக்கிடையில் அந்த எந்த நண்பர் ஒரு ஆளுக்கு அவருக்கு பேப்பர் கிடைச்சிட்டு அவர் ஒருக்கா எனக்கு வந்து கேட்டேன், லண்டனுக்கு போக ஆசையாக இருக்கேன். நான் இல்லை ஒரு இன்னொரு பாஸ்போர்ட்டில் இப்படி வெட்டு லண்டன் இல்லை, அவன் திருப்பி அனுப்பிட்டான். வேறு சரியான வன்மமாக இருக்குது. நான் அவருக்கு இவரை கேட்டேன், அவருக்கு ஃப்ரெஞ்ச் பாஸ்போர்ட் கிடையாது. அவன் நான் கேட்டேன், நீ தெரிவியா நான் அவருக்கா 100 ரூபாய் போட்டுருவாங்க. இப்போ அப்படி நினைக்க பயமாக இருக்குது. அந்த எவ்வளோ துணி இருந்தேன்னு எனக்கு இப்போவே பயமாக இருக்கும். அப்போ அவர் சொன்னால், நீ கேட்டால் நான் இல்லையென்று சொல்கிறது, அவருக்கு ரூமில் இடம் கொடுத்தேன் நான், எந்த ரூமில் என்னைய பாஸ்போர்ட்டை கொண்டு போவேன். அவள் அப்போ அது எப்படி என்றால் ஜெர்மனிக்கு போய், பெல்ஜியம் போய், சுவிஸ் போய், டென்மார்க் போய், ஸ்வீடன் போய் 100 ரூபாய் போகிற ரயில். இப்போ நான் வந்து அந்த கள்ள பாஸ்போர்ட்டோடு அவனுடைய பாஸ்போர்ட்டோட ஏறிட்டேன். ஒரு பின்னேறம் ஏறினான் ஒரு பிரச்சனையில். அப்போ 2-3 பெண்கள் முன்னுக்கு இருந்துச்சு, அழகான பெண்கள். அப்போ நான் வந்து அவைக்கு நியூஸ் வீக்கை கையில் வச்சுக்கொண்டு அவை கேட்டனால நான் இந்தியான்னு சொன்னேன். அப்போ நீங்கள் அடிக்கடி வருவீங்களா வச்சு போ, நான் அடிக்கடி வருவேன். அவர் பணக்காரர். அவை பேசிக்கொண்டே வந்துச்சு. இப்போ எங்கே போகிறீங்கன்னா அங்கே உறவினர் இருக்குன்னு உறவு போகிறோம். அப்போ அவையோட வந்து காய்ச்சி கொண்டு அவங்க இங்கிலீஷ் கொஞ்சம் காய்ச்சாங்க. எங்கத்த பிள்ளை ஸ்வீடனும் இங்கே தியாக்கில் இருக்கலாம். அப்போ எல்லாம் முடிஞ்சு பகல் வந்து சூரிய வெளிச்சம் வந்து எனக்கு தெரியாது. அது வந்து இந்த ட்ரெயின் கப்பலுக்கு போகும். நான் ஒருக்க பார்க்குறேன் கடலாக இருக்கு, நித்திரியாக வந்து பார்க்குறேன். எனக்கு தெரியாது கடலெல்லாம் கடந்து போகிறேன்ட்டு. ஒரு 12 மணித்தியால பிரயாணமாக இருக்கலாம். ஸ்வீடனுக்குள்ளே போயிருக்க அது நல்ல சூரிய ஒளி, சம்மர் டைம். இந்த அந்த அந்த பிளாட்ஃபார்ம் அந்த ட்ரெயின் நிற்கிது, ஆக்கள் ஏறிக்கிறது. அந்த பிளாட்ஃபார்மில் போன ஒருதான் மிக வித்தியாசமான உருவத்தோடு நான் கருப்பு கண்டுட்டு அவனுக்கு ஒரு வந்து உண்மையில் வந்து பாஸ்போர்ட் நான் இப்போ ஒரு 84 85 இப்போ கொஞ்சம் ஸ்ரீலங்கன்ற சித்து மாதத்துக்கு கொஞ்சம் பரிச்சயமாகுது. பாஸ்போர்ட்டை கொடுத்து பார்த்துட்டு இந்த பாஸ்போர்ட் இல்லையாண்ட அவன் சொன்னான், சுக்கசி எடுத்தவனு கீழறான் கேட்டான். எனக்கு அவமானா கிடக்கு, அவளை பட்டியலும் இருக்கலாம், நீ ஒன்றும் செய்யலாது. என் பேக்கையும் எடுத்துக்கொண்டாங்க ரெயின் போட்டு. அவங்களோட இமிக்ரேஷன் ஆஃபீஸில் அது ஒரு சின்ன கிராமம். அதில் விட்டால் அவங்க வந்து பார்த்துட்டு அவன் கொஞ்சம்னா இந்த அண்ணன் பாஸ்போர்ட்டு. அப்போ எனக்கு மயிர் நல்லா இருந்தது, ஆனால் அவன் தந்தவருக்கு மயிர் குறையும். பார்த்தியா நீ இல்லையாண்டு திஸ் மயில். நான் சொன்னேன், என்னை வீணாம எனக்கு எடுத்துறேன், எனக்கு ஒரு 3 கிழமை தான் லீவு, நான் எங்களோட மாமாட்ட போகிறேன் நோர்வேக்கு. அப்போ அவன் சொன்னால், நீங்கள் எனக்கு என்ன நாடுன்னு தெரியல, உலகத்தில் எந்த நாட்டு பொலிசுமே ஏமாற்றி இந்த நாடை நீ ஏமாத்துனா எந்த நாடுன்னு தெரியல எனக்கு. அது அந்த சுவிஸ் மொழியிலேயே என்ன தெரியும், ஒரு சின்ன ஸ்டேஷன். அவன் சொல்லிப்பட்ட நான் விட மாட்டேன் வந்தேன்.
இப்போ இந்த ஆஃபீஸ் மாறி இன்னொருத்தர் வரார், வயதானவர் வரார். அவர் வந்து சொல்லுறார், இவன் ஃப்ரெஞ்சையும் கதைக்கிறார் இல்லை, இங்கிலீஷும் கதைக்கிறார். என்ன செய்யறேன்னு தெரியாங்க, எனக்கு என்ன பாஸ்போர்ட் இல்லையான்னு தெரியும். நான் சொன்னீங்க என்ன தெரிஞ்சுங்கன்னா, துணிவாக நடிக்கும். பிறகு அவர் பொம்பளை வந்தா இன்னொரு வந்து சொன்னால் அந்த பேக்கெல்லாம் செக் பண்ணுவோம். எனக்கு என்ன நடக்க வேண்டாம், பேக்கில் நானும் அவனும் எடுத்த படம் இந்த ஆல்பத்தில் கிடக்கு. அந்த பாஸ்போர்ட்டில் இருக்கிற ஃபோட்டோ வந்து அவர் அண்ணா உள்ள இருக்கார். எனக்கு பயமாக இருக்குது. அவன் ஆல்பத்தை எடுத்து தட்டி போட்டு போட்டான். ஒரு 2 படம் பார்த்தேன்னா நானும் இந்த பாஸ்போர்ட் தந்த ஃப்ரெண்டு நிற்கிற படம் கிடக்கு. அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, இவங்களை என்னத்துக்கு இவனை ஏற்றி விடுவோம். அதனால எனக்கு சிரிச்ச இடம் வந்து, நான் சுகஸ் எல்லாம் வந்து ஒரு கருத்தை பண்ணி தொப்பியெல்லாம் போட்டு வெளில நாரிய பண்ணேன். நாங்களே இது என்ன நாடுண்டு அவன்கிட்ட என்ன நாடுண்டு தெரியாம நான் அங்கே. ஏன்னா அந்த ட்ரெயின் வந்து அந்த ஸ்கேண்டினேவியா குளிச்சு கொண்டு போகிற ட்ரெயின், டென்மார்க், ஸ்வீடன், அது குளிச்சு. எனக்கு என்ன நாடுன்னு தெரியாது. இதுக்கிடையில என்ன நோர்வேல பார்த்துக்கணும் தாங்களுக்கு நான் கள்ள பாஸ்போர்ட்னு வந்து சொன்னால் அவங்க மதிக்க மாட்டாங்க. அவங்கள உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, சொந்த கள்ள பாஸ்போர்ட்டில் வந்து தெரியாது. ஆனால் அவங்க பார்த்து அழுத்து போனாங்க, ட்ரெயினில் ஆள் வரையிலே. இந்த அடுத்த நாள் தான் முடிய போனேன். இது இந்த ரிஸ்கில் எடுத்துருக்குறோம். இந்த இதுகளை பாவித்து எங்களோட பெரியங்கள் சில அநியாயங்களை செய்திருக்கிறாங்க. இந்த தூள் காலத்தில் இந்த ட்ரக்ஸ் கடையெல்லாம் கடத்தி இருக்கிறாங்க. நாங்கள் கடத்தினதோடையே இந்த அநியாயங்களுக்கு போகல. அப்போ வந்து விலை வசதியாக நீங்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு ட்ரக் கொண்டு போயிட்டீங்கன்னா நல்ல பெரிய காசு வந்துடும். பயணத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப அவமானம் இருந்த இடங்கள், நீங்கள் உங்களை ரொம்ப இழிவுபடுத்தின இடங்கள் சொன்னீங்க, ரொம்ப மனிதாபிமானமாக உங்களை நடத்தின இடங்கள் கூட சொன்னீங்க வந்து. ஸோ மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி திரும்பி பார்க்கும்போது இன்றைக்கும் வந்து உங்களை உறங்க விடாமல் செய்கிற ஒரு சம்பவம்னா இதை சொல்லுவீங்க? இந்த நாட்டை விட்டு பிரிஞ்சு வந்து அதெல்லாம் நான் கவிதை எழுத வைக்கிறேன். சரியான துக்கமாக இருக்கு. இந்த எல்லாரையும் கேட்டால் 4 வருஷம் 5 வருஷம், நான் 2 வருஷத்தில் திரும்பி வாரேன்னு சொல்லி போட்டு வந்தேன். இப்படி ஒரு நெருக்கடியில் என்ன வாழ்கிறது? அந்த அன்றிரவு நான் எழுதுறேன்னு என்று சொன்னால், இந்த நகரத்தில் நான் பாச படித்து வேலை தேடி இந்த சிட்டியில் இடம் பிடிச்சி எப்படி வேலை செய்ய போகிறேன்? எங்கே போனாலும் வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒன்று பாச தெரியணும், இல்லாட்ட வேறு ஒரு எங்கே போனாலும் வேலை. எங்களுக்கு 2 வேலை தான் திணிக்கப்படும். வெண்டைக்கு அது வேலை. அதே கிளினிக்கு போனவங்க கிளினிக் கம்பெனி வச்சுருக்கிறாங்க. அதே ரெஸ்டாரண்ட்டில் டிஷ் வாஷிங் செய்ய போனவங்க ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் மாறி இளத்தமிழுடைய அந்த சாதனை அது. ஆனால் அந்த நேரத்தில் இதை தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு இருக்கே இல்லை. இப்போ இதுக்கோ பிறந்ததுன்ற மாதிரியும் இருக்குது. இதுக்கோ பிறந்த அந்த இந்த ஏர்போர்ட்டில் எல்லாம் மொப்பன்னைக்குன்னா பெரிய கட்டிக்காரன் இல்லை, பெரிய மொப்பை இருக்கும். அது வீசி விடியும் 8 மணித்தியாக செய்யும். ஏன்னா அரபுக்கள் தான் அதில் கூடுதலாக வேலை செய்வாங்க. அதெல்லாம் என்ன, இப்போ நான் வந்து ஒரு கட்டுரை எழுதினேன் நாட்டிய புத்தகத்தில். என் பேர் சவரி முத்தாரலார். என்ன பேருன்னு கேட்டார். எனக்கு என்ன பேர் சொல்கிறோன்னு இவ்வளோ பேர் சொல்ல பெரிய அவங்கள தீர்மானித்து சவரி என்ற ஒரு பேரை வச்சாக்க. சவரி முத்துக்கு சவரி. அவன் போர்த்துகீஸ்காரன். ஒரு அரபுக்காரை சண்டை பிடிக்கிறார். சவரி என்ற எங்களோட ஊரில் செத்த உடல். இந்த பேர் வேண்டாம், இந்த பேர் எனக்கு வேண்டாம். இந்த பேர் அந்த மாறுன இடம் வந்து எனக்கு நல்ல இடம். இந்த வேலை முடிஞ்சு எனக்கு அரசாங்கத்தால் படிக்க விடுறாங்க. இந்த அன்னம்லைன்ட்டில் படிக்க போகலாம். போய் மார்ட்டினா என்று சொல்லி ஒரு பிரெஞ்சுக்காரர் மிக அருமையானார். ஃப்ரெஞ்சு படிப்பிங்கன்னா ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை சொன்னால் இன்றைக்கு பல்வேறு கலாச்சாரத்தை சேர்ந்தாக்கிட்டு இருக்கணும். அவை தங்கட கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு துண்டை செய்யலாம். இப்போ நாங்கள் ஒரு 4 பேர் தமிழர் இருந்தாங்க. லாட்டின் அமெரிக்கான சொன்ன உடனே லாட்டின் அமெரிக்கன்ஸ் அந்த ஒலிம்பியனு நாட்டை பொட்டி வச்சுக்குவாங்க. சிவாஜி கணேசன் நடித்த மாதிரி நடித்து முழங்கால இருந்து ஆளுது அவங்க தங்கட துயரத்தையும் சொல்கிறாங்க. அப்போ அந்த வரிசையில் வியட்நாம்காரன் செய்கிறாங்க. ஸ்ரீலங்கன் வரிசையில் ஒரு தடவை எழும்புறாங்களே. இந்த மனுஷன் ஸ்ரீலங்கன் ஒன்றும் இல்லையா உங்கள்கிட்ட? இப்போ எங்களுக்கு ஃப்ரெஞ்சு விளங்குது, ஃப்ரெஞ்சு படிக்கத்தானே போகுது. அப்போ என்ன நான் சொல்கிறேன், என்னை விட்டு கொடுக்கக்கூடாது. நாளைக்கு வந்து கிளாஸ் இருக்கணும், அவங்களங்க ஸ்ரீலங்கா என்ன செம்மறியலண்டு தமிழர். அப்போ நான் எழுப்பிட்டு எனக்கு இப்போவும் பாடமாக்கினேன்.
தென்னாப்பிரிக்கத்து காவிரி நாட்டிலும் தென்முனை அடுத்த தீவுகளிலும் பரவியுள்ள இத்தமிழ்ச் சாதி காலடி உண்டும் கயிறடி உண்டும் அவங்க இந்த டும் டும் வெரி குட் வெரி குட். அவகிட்ட பேர் என்ன? இப்போ நான் சொன்னேன், இப்போ நான் அருளானந்தம் மட்டும் எனக்கு தெரியல இந்த பேர். அவசரம் நோ 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 அருள். அதுக்கு பிறகு இப்போ இந்த வரை எனக்கு அருளான்னு பேர். அந்த பேரை மாற்ற மாட்டினாண்ட டீச்சர். அது அருள்னு இதில் மாற்றிட்டான். ஓ இந்த இதெல்லாம் நீள பேர் இருக்கு. அப்புறம் சவரிமுத்து அருளானந்தம் தான் அந்த லாஸ்ட் நேம். எனக்கு என்ன பேர் இருந்தாலும் அருளானந்தம் எனக்கு அந்த மூளை வேறே இல்லை. அவசரம் தான் இது இங்கே வாழமை 3 சொல்ல அருள்ன்னு சொல்லு. அதுக்கு பிறகு வேதி எடுக்கிறதெல்லாம் சுகமாக இருந்தது. ஓ நீங்கள் பேர் வந்து உங்களுக்கு இடைஞ்சு. ஓ ஒரு பேரை மாற்றுறது வந்து அவ்வளோக்குள்ள. அது இப்போ பேங்கில் கூட எனக்கு அருளன் தான் போடுவாங்க. அந்த லாஸ்ட் நேம் சரியாக இருந்தால் சரி. அந்த பேரை மாற்றினது வரப்போது எனக்கு ஒரு ராசி மாதிரி எனக்கு தெரியல. ராசிங்கிறத விட அது வந்து உங்களுக்கு பேர் பெருசாக இருந்தது ஒரு பெரிய இடைஞ்சல். உடஞ்சிருக்கு. தன்னுடைய முஸ்லீம் பேருக்கான விஷயங்களுக்கு இடைஞ்சலே. அப்படி பேரில் இருக்குது விஷயங்கள். பேரில் விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி நீங்கள் சொன்னீங்க நிறைய பேர் ஒரு உதவிகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது ஸோ இந்த மனுஷர் இன்னைக்கு எனக்கு உதவி பண்ணியிருக்கலன்னா அன்றைக்கி நான் உயிரோடே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி யாரும் உங்களுக்கு இருக்காங்களா? இல்லை இப்போ உதாரணத்துக்கு நான் ஞானத்தை சொல்லுவேன். எனக்கு வந்து உண்மையிலே வந்து உங்கள் மச்சான். அப்போ நான் ஒரு பிஸ்னஸ் வந்திருந்தேன். நான் போகிறேன் என்ன ஒரு மகன் வீட்டு அம்மா விருப்பம் இல்லை. இடம் முதலே 17 வயதில் போக முடியாது வெளிநாட்டு. நான் எனக்கு மெல்ல மெல்ல இந்த இயக்கங்களுடைய மெல்லிய தொடர்புகள் வந்துட்டு. ஆனால் இப்போ ஒருக்கா ஒரு நண்பர் சொல்கிறார், என்ன இந்த ஸ்டேஷனுக்கு வர சொல்லி, நீ வந்து இவங்களோட விடுதலை புலிகள் பேரே இல்லை, இந்த தீவிரவாதிகளோட அவனுக்கு தொடர்பு இருக்குது. அவனுக்கு நான் தான் இந்த விஷயங்களை சொல்கிறது. அவன் கொஞ்சம் படிக்காது. ஒரு 2 பேர் உன்னோட சேர்றாக்கள் ஆட்டு. நான் உன்னுடைய பேரை கொடுக்க பார்த்து நான் யோசிச்சு என்ன பேர் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இந்த கருப்பு கொடி கட்டுவோம், இந்த பஸ்ஸுகளுக்கு தடையறிப்போம். இப்போ அவங்க திடீர்னு ஹெட்டால் நடக்கும். அது 74 75 இப்படி தொடங்குது மெல்ல மெல்ல. அப்படி இதில் வந்து நான் சிக்கப்பட்டிருப்பேன். வாயடிப்போம். வாயடிச்சாக்கள் எல்லாத்தையும் புலி போட்டு வைக்கும். வாயடிப்போம், இது பிள்ளை எண்ணுவோம், இது சரி எண்ணுவோம். இப்போ நாங்கள் இருக்க நேரம் நேரடியான போராட்டம். மெல்ல மெல்லமாக இயக்கங்கள் பிரச்சனை வருது இல்லை. நான் நினச்சேன், இப்போ என் நண்பர்கள் கன பேர் வந்து இப்போ எங்கே எண்டு இல்லை அந்த காலத்தில் இதுகளில் ஈடுபட்ட ஆட்கள். அப்போ அந்த அதுகளை வந்து இப்போ ஞானம் வந்து பிரான்ஸுக்கு வான்னு சொல்லிட நான் உபயோகிச்சிருக்க மாட்டேன். ஏதோ ஒரு இயக்கத்தில் சேர்ந்துருப்பீங்க வந்து சேராட்டாலும். இப்போ நாங்கள் முந்தி சொல்கிறோம், தலைய சிங்கம் என்ற ஒரு உயிரோடு இருந்தால் புலி போட்டுருக்கு, அல்லட பேர் ஒரு இயக்கம் போட்டிருக்கு. இல்லை அவன் ஒரு எழுத்தாளன் சுதந்திரமாக தானே பேசுவான், நீ செய்கிற பிள்ளைன்னு சொல்லுவாங்க தானே. அப்போ அந்த இதுகளில் வந்து நான் அந்த நாட்டை விட்டு போகாமல் இருந்தால் ஏதோ ஒன்றில் சிக்கப்பட்டுருக்கேன். சும்மா இருந்தாலும் விட மாட்டாங்க. அது வந்து அப்படி ஒரு காலம் வந்து 75க்கு பின்னால் வந்துட்டு. நான் ஒரு ட்ரெயினில் வந்து கொண்டு இருந்தேன்னா பயங்கரவாத சட்டம் முதல் நாள் நிறைவேற்றுறாங்க. ட்ரெயினுக்குள்ளேயே கிளிநொச்சியிலே இருந்து ஏறிக்க ஒரு ஆள் சொல்கிறேன், நேற்று 2-3 கொடிகளை கொண்டு போட்டு பண்ணை பாலத்துக்குள்ளே போட்டிருக்கிறாங்க போலீஸு. எனக்கு தெரியும் அவன் தீவிரமான ஆக்கள். எனக்கும் அன்று 2-3 நாள் நடுக்கமாக இருந்து. அவங்க சரியான ஆக்களையும் பிடிக்கிறதில்ல தானே, சந்தேகப்படுற ஆக்களை பிடிச்சி கொள்ளுறாங்க. அப்படி அந்த இதுகளை தாண்டினதுக்கு அப்படி மற்றது வெளிநாடுகளுக்கு வரைக்கும் அப்படி ஒன்றும் நினைக்கல. மற்ற நண்பர்கள் வந்து சரியாக கஷ்டப்பட்டு இருக்கணும். இங்கே ஊரில் நான் எங்கட காலம்தான் நான் ஜனநாயக அரசியலிருந்து ஆயுத போட்ட அரசியலுக்கு மாறிக்கொண்டு போகுது. மாறினாம் பரவாயில்ல. அந்த இயக்க வேறுபாடுகளுக்குள்ள நான் ஃப்ளைட்டில் எங்கேயோ ரஷ்யா எங்கேயோ கேள்விப்படுறேன். நான் போகிற கொஞ்ச நாளையில் அந்த சுந்தரம் ஒன்றரை சுட்டு கொள்கிறாங்க. அதுதான் அந்த ஈழப்போராட்டத்தின். அப்போ அது பின்னால் தொடர்ந்து மாறி மாறி கொலை செய்கிறோம். அதுகள் வந்து அதுதான் காலம். இப்போ அந்த இதுலேருந்து ஒரே கொலையெல்லாம் அதுக்கு தப்பினது வந்து வெளிநாட்டுக்கு வந்தபடியாது. அப்போ எங்களுக்கு ஒரு கடிதம் வர 3 மாதம் ஆகும். ஃபோன் கிடையாது. அப்போ எங்களுக்கு யாரும் செத்தால் 3 மாதத்துக்கு தான் தெரியும். இலங்கையிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு வர்றதுக்கு சில விட 2 மாதம் 3 மாதம் தான் செல்லும் ஒரு விஷயம். ஒரு உறவினர்களால் இருந்துட்டேன்னு வைங்களேன், அது தெரிய வருது. நானும் ஒரு தடவை அது அந்த உருக்கமான சம்பவம். ஒரு தடவை பஸ்ஸில்
அண்டர்மலைன்ட்டு இருக்கிறேன். எங்கேயோ போயிட்டு எங்கேயோ போய் கொண்டு வந்தேன். அதே ஃப்ரெஞ்சுக்காரர் கொஞ்சம் பேர் இருக்கேன். ஒரு ஆள் அழுதுக்கு இருக்குது. அது திரும்பி பார்த்தா ஒரு தமிழ் பையன். இப்போ எனக்கு ஒரு இறக்கமாக போச்சு. ஆனால் சின்ன பையனாக இருக்கேன். இந்த ஒரு 18-20 வயசு. நம்ம ஏன் அழுகிறேன்னு கேட்டேன். ஏன் அழுகிறீங்க? அவன் சொன்னான், நான் வீட்டில் நான் இப்போ கிட்டடிலாம் வந்தேனே, ரூமில் ஒரு தரம் இல்லை, கடிதம் வந்து உடைச்சி பார்த்தா அம்மா செத்துட்டான்னு. நான் தாங்கிலாம் இருக்கேன்னு. நீங்கள் தமிழனா? தமிழ் தான். என்ன எங்கே போகிறேன்னு? ஏதாவது கோயிலுக்கு போகணுன்னு. அம்மாவுக்கு ஒரு முளதிரி கொடுத்தோம். அம்மா செத்தோன்னா அது 3 மாதம் ஆச்சு. ஷெல் அடிக்க ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருந்து. அவனை கூட்டி கொண்டு போய் யாருன்னு தெரியாது ஒரு கோயில், எனக்கு தெரிஞ்ச கோயிலுக்கு கூட்டிகிட்டு இந்த கிணற்றில் வேண்டி கொளுத்த பண்ணி அவன்கிட்ட காசும் இல்லை. அவன் கள்ள டிக்கெட்டை வரான், காசும் இல்லை. இப்போ நான் அதில் நான் என்னென்னு சொன்னேன், இப்போ அவன் என்ன, நான் உங்களோட ஃபோன் நம்பரை தாங்க, நான் எங்களோட உறவினர்கள் வந்தவர் இந்த காசை பண்ணித்தாரேன். நான் சொன்னேன், தம்பி அது இல்லை, அப்படி ஒன்றும் வேண்டாம், ஃபோன் நம்பரும் வேண்டாம், நீங்கள் சந்தோஷமாக கவலைப்படாமல் போங்க, நான் கொண்டு ட்ரெயின் ஏற்றி விடுறேன், வீட்டை போங்க. அம்மா சரி எங்களுக்காக கஷ்டப்பட்டவ, நான் இருந்தால் இயக்கத்துக்கு போடுவேன்ன்று தான் என்னை அம்மா கடன்பட்டு அனுப்பினவ என்று சொல்லி தண்டை எனக்கு சகோதரிகள் இருக்கேன்னு. இந்த இடம் இந்த இடம். அது மாதிரி நீங்கள் இப்போ கனடாவுக்கு வந்து உங்களுக்கு கனடாவில் குடியுரிமை கிடச்சிச்சு. வந்து அன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு கஷ்டமான ஒரு லைஃப்பை தாண்டி வந்துச்சு, ஒரு நல்ல விதமான ஒரு லைஃப்குள்ளே வந்துட்டீங்க. வந்து உங்கள் பசங்களுமே வந்து ஒரு நல்ல விதமான இது கிடைட்டாங்க. ஸோ இப்போவுமே உங்களுக்கு வந்து இப்போது நம்ம ஒரு இன்னைக்கு நம்ம ஒரு அகதி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா, இல்லை நம்ம தாண்டிட்டோங்கிற? இல்லை அந்த உணர்வு வர்றது வலுக்குறைவு. எனக்கு கனடா அப்படியான நாடு இல்லை, அகதி தான். ஆனால் நாங்கள் அகதியாக ஃபீல் பண்ண தேவையில்லை. நாங்கள் உடனே வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே கெனடியனாக போயிட்டோம். ஆனால் இப்போ வந்து எங்கட இப்போ என்னுடைய வந்து இலக்கியம் தான், அதை தாண்டி வேறு ஒன்றுக்கும் போகிறேன். அப்படி ஒன்று போகிறோன்னு சொன்னால் இப்போ கூட என் நண்பர் ஒருத்தர் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறேன், உங்களுக்கு தெரியும், மகேந்திரன் அவையெல்லாம் சம்மந்தப்பட்ட அமைப்பு. அது ஒரு 500 பேரை படிப்பிக்குது. இலங்கையில் கஷ்டப்படுறாங்க. இந்த கனடாவிலேருந்து தான் காசு சேர்த்து, பெருமையான காசு சேர்த்து, அது பெரிய தொகை. ஒரு மாதம் 20 லட்சம் ரூபா முடிகிறாரு. அதுலேருந்து நானும் ஒரு ஆளாக இருக்கிறேன். அந்த நிலைமைகளுக்கு நாங்கள் வந்துட்டோம். மற்ற உதவி செய்யணும். என்னென்றால் இன்றைக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களை பக்கத்து நாடு இவ்வளோ பெரிய யுத்தம் நடந்திருக்கு. யாழ்ப்பாணத்தில் யாரும் பஞ்சத்தில் அல்ல, மட்டக்களப்பில் யாரும் பஞ்சத்தால் சாப்பாட்டு வழியெல்லாம் செத்துன்றது வலுக்குறைவு. எல்லா தடைகளும் இருந்தது. அதோட இவ்வளோ பெரிய அரசை எதிர்த்து விடுதலை புலிகளை பெரிய போராட்டத்தை நடத்தினவங்க. அவ்வளவுக்கும் அந்த பணம் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள். எங்களுக்குள்ள உரிமை இல்லாமல் இருக்கிறதுன்றது உண்டு. ஆனால் அந்த தேசப்பற்றம் எனக்கு அப்போவும் ஒரு தான் சொன்னேன், ஒரு பிலிப்பைன்காரன், உங்களுடைய சிறப்பு என்னென்னா நீங்கள் ஒரு ஆள் வந்தால் மற்ற ஆளை கூப்பிடுவீர்கள், நீங்கள் ஒரு ஆள் வேலைக்கு போனால் அந்த இடத்த இன்னொரு தமிழனை கொண்டு போடுவீர்கள். எங்களை அப்படி செய்ய மாட்டாங்க. அந்த தன்மை நான் அதை ப்ளஸ் எங்களோட இதுகளில் இருக்குது. இப்போ ஜோதி பாருங்க, உங்களுக்கு இந்த நிலைமை உங்களுக்கு ஃபேமிலியே தெரியும். இவ்வளவுக்கு முன்ன ஒரு இலக்கிய பற்றியே நடத்த வேணுமென்று இருக்கேன் இந்த நிலைமையில். அப்போ அந்த ஒரு உணர்வில் யாழ்ப்பாணம் அந்த தமிழர்கள் இருக்கிறதுன்றது. அப்போ அந்த இந்த 500 பேரை படிப்பிக்கிறன்ற அந்த இதில் வந்து கூட இத்தனை பேர் வந்து காசு உணர்ந்து தருவீர்கள். அப்படிக்கான விஷயங்கள் அங்கே நடக்குது. அல்லாட்ட அதாவது போர் முடிஞ்ச பிறகு ஒரு பெரிய சீரழிவு இருந்தது. படிப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் பல்வேறு உதவியான உதவிகள் பல்வேறு நாம் இந்த அமைப்புக்கு பல்வேறு இடங்களிலிருந்து உதவி கிடைக்கும். இப்படி ஒரு நிலைமைனா வெறும் உங்களுக்கு மருதுவை தெரியுங்க. மருது வந்து விடுதலை போராட்ட காலத்திலே அவருக்கு நல்ல தொடர்பு இருந்தது. அவர் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறார், நீங்கள் பார்த்துட்டு தெரியும். அவர் சேர்ந்து போர் முடிஞ்சவரோ போயிருக்கிறார் ஓவியர். அவருக்கு அங்கே நல்ல மதிப்பு. இவர் விடுதலை போராட்டத்தில் மிக முக்கிய போராளியாக இருந்த ஒரு ஆள் முள்ளிவாய்க்காலை பார்க்க வர சிங்கள டூரிஸ்டுகளுக்கு கச்சான் விற்று கொண்டு இருக்கிறேன். அப்போ அப்படியே ஒரு நிலைமை. அதை நாங்கள் வந்து மேலே தாண்டி கொண்டு தான் இருக்கிறோம். நீங்கள் மேலே கனடாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கேட்டீங்க கனடாவை. கனடாவில் இப்போ எங்களோட தலைமுறை விட கொஞ்சம் படிப்பு குறைஞ்சாக்கள் பணம் வேணும், எங்களோட புள்ளிகள் இருக்கிறோம், பெரிய பெரிய பதவிகளில் இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பகுதியின் போலீஸ் சூப்பரிண்டனே ஒரு தமிழர். அது எதிர்காலத்தில் இன்னும் பெரிய ஒரு பாராளுமன்றத்தில் எம்பிக்கள், பாராளுமன்றத்தில் மினிஸ்டர், உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சராக ஒரு தமிழால் இருக்கிறார் என்றால், அந்த நீங்களும் அதை அவை தமிழர்களாக இருக்கிறோமோ அது வேறு ஒன்று. ஆனால் தமிழர்கள்
நீங்கள் என்ன சொன்னாலும் பேப்பர்காரன் ஸ்ரீலங்கன் தமிழ்னு தான் எழுதுவான். அதை நீங்கள் அதை இங்கே இருக்கிற ஆக்கள் உணரணுமோ தெரியல. இங்கே 6-7 கோடி மக்கள் இருக்கணும். ஒரு கொஞ்சம் பேர் அங்கே மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு யுத்தம் வருத்ததுக்கு பெரிய காரணம் அது எந்த காலம்தான் இந்த தரப்படுத்தல் ஒன்றை கொண்டு வந்தோம். அது முதல் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்குள்ள அந்த மார்க்ஸ் அடிப்படையில் தமிழ் மக்கள் கூட எடுத்தது தான் ஒரு இன்ஜினியரிங் டாக்டர் கிடைக்கும்னு கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த அதை கொஞ்சம் இனவாமையில் உலகம் சொல்ல போய் மாற்றினோங்க. அப்போ 2-3 யூனிவர்சிட்டி தான் இளைஞர். இன்றைக்கு உலகம் முழுக்க எத்தனை யூனிவர்சிட்டியில் எத்தனை 1000 பொடியை படித்து கொண்டு இருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் படித்து கொண்டு இருக்கிறாங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க ஆங்கிலேயே. அது ஒரு பெரிய அது எப்படி இனி எனக்கு தெரியலை, அவ்வளோ அறிவாளி இல்லை. இது எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இப்போ எந்த பிள்ளைகளை தெரியும், அவை தமிழ் வாசிக்க மாட்டேன், அவை தமிழர்கள் தான் தங்களை ஐடென்டி பண்ணுவேன், வேறு விதமாக சொல்லல. அதெல்லாம் அந்த விடுதலை புலிகள் இந்த பிரபாகரன் சொன்ன அதில் எனக்கு உடன்பாடு. இனிமேல் புலம்பெயர்ந்த தமிழர்கிட்ட தான் இருக்க போகுதுன்ட்டு. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் போயதானில் புலம்பெயர்ந்த தமிழர்கிட்ட தான் இந்த விஷயம் இருக்க போகுது. இப்போ ஒரு திருக்குறள் மகாநாடு நடந்தது. அது எல்லா நாடுகளையும் தென் அமெரிக்கா, மொரிஸ், தமிழ்நாடு எல்லாத்துலேயும் வந்தவங்க எவ்வளோ செலவழித்து செய்தாங்க. வந்தவங்களே வியந்தாங்க. நான் பார்த்தாக்க நான் அதில் பங்கு பெற்றிருந்தேன். அப்படி இனி தமிழ் மகாநாடுகள், தமிழியல் மகாநாடுகள் எல்லாம் அங்கே தான் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அது நான் சொன்னேன், நீங்கள் வெளிநாட்டுக்காரர் அப்படி இல்லை. அதில் பெரிய மாற்றம் கண்ணுக்கு தெரியாமல் தமிழருடைய வாழ்க்கையில் பெருசாக நடந்து கொண்டிருக்கு. பெரிய பெரிய இடங்களில் தமிழர்கள் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவங்க தங்களை ஈழத்தமிழர்களாயோ அல்லது தமிழர்களாக உணர்கிற தன்மையை நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் இந்த உங்களோட அனுபவங்களை ஒரு 3 புத்தகமாக எழுதியிருக்கீங்க. ஸோ இந்த புத்தகங்களை திரும்ப எழுதும்போது நீங்கள் அந்த விஷயங்களை திரும்ப நினைவுபடுத்தும் போது அது உங்களுக்கு அதிலிருந்து அந்த வழிகளிலிருந்து ஒரு விடுதலை தர்றதா இருந்ததா, இல்லை அது திரும்ப ஒரு துன்பத்துக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி இருந்ததா? எழுதுகிற அனுபவம் இருந்தது தலைவா. என்னென்று சொன்னார், எழுதிக்கே அதுக்காண்டி தான் இந்த நகைச்சுவை எனக்கு வில்லங்கமாக வரும். எழுதிக்கே இப்போ நீங்கள் இப்போ நான் ஒரு 2 நாள் இரவு இந்த வானத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன். எங்கே மாட்டு போட்டு கொண்டு இருக்கிறேன். இருக்கிறவனுக்கும் வேலை இல்லைன்றான். நான் நீ எப்போ வேலை செய்து, எப்போ கல்யாணம் முடித்து, எப்போ ஊருக்கு போய், எப்போ வீடு கட்டி, அப்போ ஒரு மற்றது நாட்டில் இந்த சண்டையும் வாங்கிட்டு ஐயோ போயிடணும், இங்கே இந்த 10-15 பேரோட என்னென்று இதுக்குள்ளே வாழ்கிறது, நாங்கள் சுதந்திரம் இல்லை. அந்த துக்கம் இன்றும் அது நச்ச கவலையாக இருக்கு. நான் நாட்டை பிரிஞ்சுட்டு வந்தது, அதால நான் கவிதை எழுதினேன். அது இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இலங்கைக்கு திரும்ப போகணும், சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அது முடியாதுன்னு ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது இலங்கையை பற்றி நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு கோபம் வருதா, இல்லை ஒரு துயரம் வருதா, அல்ல ஒரு வெறுமையான உணர்வு இருக்கா? இல்லை, நான் அது தோல்வி பற்றி அல்ல. எல்லா பெரிய ஆக்களும் தோத்தவர். இன்றைக்கு நாங்கள் நம்பியிருந்த மார்க்சியம் கூட ஒரு தோல்வியான நிலைமையெல்லாம் இருக்கு. அது இல்லை, ஏன்னா மக்களின் மனநிலை எனக்கு இந்தியாவுக்கு வரதான் விருப்பம். இலங்கைக்கு போய் எல்லாம் இருக்கிற அவங்க இன்னும் தப்பியோட நாள் இவர் எங்களுக்கு உதவி செய்யணுமென்ற அந்த அது கோபத்தை கொடுக்கும். இவர் யுத்தக்கணி இல்லாமல் தப்பியோடினார். ஒரு 5000 ரூபா கொடுத்தா கூட இதாக காசு அப்படி உறவினர்கள் எல்லாம் சொல்ல வேணும். மற்றது இன்னும் ஒரு துக்கம் என்னன்னு சொன்னால், ஊர் பாடடைஞ்சு போச்சு. புரட்சி தான் நடந்தது. யுத்தம் தலைகளாக்கிட்டு ஆக்கள் இல்லை. இப்போ நாங்கள் புலம்பெயர்ந்த ஆக்களை விட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆக்கள் குறைவு. வயோதிபர்களும் அவர்களும் தான் இருக்கு. ஒரு மகேந்தர் என் நண்பர் சொன்னார், யாழ்ப்பாண டவுனுக்கு நின்று தான் எண்ணினதான் எத்தனை பேர் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கணும். தமிழ்நாட்டு இது குறைஞ்சி கொண்டே போகுது. அங்கே இல்லை. ஏனென்றா அந்த வயதுக்கார வெளிநாட்டுக்கு வந்துடு. ஒரு இளைஞனோ இளைஞியோ எப்படியாவது வெளிநாட்டில் போய் அது ஒரு துக்கமாக தான். இப்போ நான் சொல்லல நீ வெளிநாட்டுக்கு வராதான்னு சொல்லல. நீங்கள் பல்வேறு நாடுகளுக்கு போனதை பற்றி சொன்னீங்க. ஸோ இந்தியாவுக்கு எப்போ வந்தீங்க? இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு முதல் தடையாக 75 எமர்ஜென்சி 76ஆம் ஆண்டு வந்தேன். அவர் இளைஞனை யாழ்ப்பாணத்தில் இருந்து பலாலியிலிருந்து திருச்சிக்கு அரமணத்தியத்தில் சும்மா சேர்ந்துட்டோம் தந்தி அடிச்சு அரமணத்தியாரத்துக்கு அன்றைக்கு தொடர்ந்து இன்று வரை வந்து கொண்டு இருக்கிறேன். சலிக்காத இடம் எனக்கு என்னவோ தெரியாது. அங்கே இருக்கிறாரு கியூபாவுக்கு போகணும். நான் இந்தியாவுக்கு வர காசில் இந்த குடும்பம் 2 அல்லது 3 தடவை கியூபாவுக்கோ அல்லது டொமினிக்கா ரிப்பப்ளிக்கோ அங்கே அப்படி தான் போகிறவங்க.
நான் ஒரு காலம் அப்படி போகல. வந்தால் இந்தியா, அல்லாட்ட ஸ்ரீலங்கா. அது என்னென்றால் தமிழ் என்றதை விட எனக்கு சென்னை பிடிக்கும். எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் எனக்கு சென்னை பிடிக்கும். மற்றது ஏன் புத்தக கண்காட்சிக்கு வரேன் என்று சொன்னால், புத்தகம் பார்க்குறது உண்டு. இந்த புத்தக கண்காட்சிக்கெல்லாம் எழுத்தாளனுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இப்போ புத்தக கண்காட்சிக்கு போனது தான். ஆனால் காலம் செல்லோனே எழுதித்திர பக்கம் போச்சு, நல்லா இருந்தேன். அல்லாட்டால் தமிழ்நாட்டுக்காரர். அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டேன்னுண்டா எனக்கு இடமே தெரியாது. எனக்கு ஆறாக இருந்தேன். வண்ணதாசனோ ராமகிருஷ்ணனோ கொஞ்சம் வெளியில் நின்று அங்கே என்ன போல மதிப்பாக இருக்குது. அந்த ஒரு எழுத்தாளருக்கு அந்த புத்தக கண்காட்சி என்ற இடம் ஒரு முக்கியமான இடம். அவனை அடையாளப்படுத்தி மகமைப்படுத்துறதுக்குரிய இடம். அதால் வந்து நான் அந்த புத்தக கண்காட்சி டைமில் வந்து இதை சுற்றி கொண்டு புத்தகம் விரிசாவன்ற இல்லை, அவ்வளவு துன்பம் அதுக்குள்ள வேறு அது கஷ்டம். அந்த எழுத்தாளர்களையும் நண்பர்களையும் பார்க்குறதுக்காக சென்னைக்கு வார இந்த முறை எல்லாம் எனக்கு சரியான கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் வயதாச்சு தானே. சென்னை டொரண்டோலேருந்து டெல்லிக்கு வர 16 மணித்தேலம் ஒரு இடத்துலையே இருக்கும் ஃப்ளைட்டு. அப்போ அதை விட அந்த ஒரு இந்தியாவுக்கு வர்றது வந்து, அதாவது இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டிலேயே நான் முதல் தடவையாக வந்து எக்மோர் என்ற இடத்துல தங்கினேன். இப்போ வந்து வேளாங்கண்ணிக்கு போனேன். எங்கே பார்த்தாலும் பிச்சைக்காரர். வேளாங்கண்ணியில் நீங்கள் பொக்கெட்டுக்கே கை வைக்கலாது. அந்த என்ன பிச்சைக்காரர் வந்து மொச்சி பிடிச்சிடுவாங்க. இன்றைக்கி அந்த நிலைமை இல்லையா. அந்த ஹோட்டல் வழியெல்லாம் தமிழ் படியங்கள்லாம் இருப்பாங்க. இன்றைக்கு ஒரு இடத்துல நான் இருக்கிற இடத்துல ஒரு தமிழ் மேனேஜர் இருக்கிறேன் இந்த ஹோட்டலில். முழு பேரும் வேறு வேறு பழம்பை சேர்ந்த இளைஞர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். மற்றது தமிழ்நாட்டில் சரியான மாற்றங்கள் வந்து எனக்கு நடக்கிற அது அரசுகளை பற்றி அரசியலை பற்றி இல்லை, ஒரு நல்ல மாற்றங்களை நோக்கி போய் கொண்டிருக்கிற மாதிரி தான் எனக்கு படுது. அந்த தமிழ்நாடு எங்களுக்கு வந்து இந்த கம்பன் பிறந்த தமிழ்நாடு அந்த மாதிரி எனக்கு தமிழ்நாடுன்றது சொல்கிற இலக்கியக்காரனுக்கு ஒரு தமிழ் பெற்றாளனுக்கு எப்படி தான் என்னன்னு சொன்னாலும் சங்க இலக்கியம் எங்கே தோணுது, திருக்குறள் எங்கே தோணுது. அப்போ அந்த அடிப்படையில் எனக்கு தமிழ்நாடு மிக விருப்பமான ஒரு இடமாக தான் எனக்கு தோன்றிருக்கு. சரி, வணக்கம்.